அனைவருக்கும் வணக்கம். ஒரு தமிழ் பழமொழி, ஆமை புகுந்த வீடு விளங்காது என்பது. ஆமை அப்படின்னா பொறாமைங்க. பொறாமை புகுந்த வீடு முன்னேறவே முடியாது. இதைத்தான் வள்ளுவரும் அழுக்காராமை அப்படின்னு சொல்லிட்டு மிக அரிய கருத்துக்களை கூறுகின்றார். கடைசி வரலும் பாருங்கள், அற்புதமான பதிவு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல். ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒழுக்கம் அப்படின்னா என்னவென்றால் அதில் மிக முக்கியமான பண்பு பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும். பொறாமைப்படாமல் ஒருத்தர் இருந்தால் தான் அவர் ஒழுக்க நெறியில் செல்கின்றார் என்று அர்த்தம். அதான் வள்ளுவர் சொல்கிறாரு, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல். நெஞ்சிலே பொறாமை இல்லாமல் யார் ஒருவர் இருக்கின்றாரோ அவர் ஒழுக்க நெறியில் செல்கின்றார் என்று பொருளாகும். விழுப்பேற்றின் அக்தொப்பதில்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் விழுப்பேற்றின் அக்தொப்பதில். நீங்கள் யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய சிறப்பு. இப்போ நம்மிடம் பொருள் இல்லையே, பணம் இல்லையே, பதவி இல்லையே, பாராட்டு இல்லையே என்று பொறாமைப்படுவதுதான் மிக கீழ்த்தன்மையான குணமாகும். அதை விடுத்து யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாமல் இருந்தால் அந்த பெரிய பதவியெல்லாம் சொன்னவர்களா அவரை விட நீங்கள் உயர்ந்தவர்கள். அரண் ஆக்கம் வேண்டாதன் என்பான் பிறனாக்கம் பேணாத அழுக்கறுப்பான். இப்போ யாராவது நம்மளுடைய முன்னேற்றம் வேண்டான்னு சொல்லுவோமா? ஆமாங்க, அப்படி சொல்லுவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறவங்க. அரண் ஆக்கம் வேண்டாதான், அரணும் வேண்டாம், ஆக்கம் என்றால் செல்வம், செல்வமும் வேண்டாம் என்று சொல்லுவோர் யாருன்னா பிறன் ஆக்கம், மற்றவருடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுகின்றார்களவா. பேணாது, மற்றவருடைய முன்னேற்றத்தை சகித்து கொள்ள முடியாமல் பொறாமைப்படுகின்றவன் தன்னுடைய அரணையும் செல்வத்தையும் இழந்து விடுவான். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்து. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் என்றால் பொறாமையால் வரக்கூடிய துன்பத்தை உணர்ந்தவர்கள் மற்றவர்களை பார்த்து கண்டிப்பாக பொறாமைப்படவே மாட்டார்கள். இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து, அந்த பொறாமையினுடைய தீமையை அறிந்து மற்றவர் மீது பொறாமை படமாட்டார்கள். யார் என்றால் பொறாமையால் வரும் தீமையை அறிந்த சான்றோர்கள். அழுக்காறு உடையார் கதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு என்பது. பொறாமைப்படுவதற்கு வேறு யாருமே துன்பம் தர வேண்டாங்க. அவங்களுக்கு அவங்களே துன்பத்தை உருவாக்கிக்குவாங்க. எதிரி கூட வந்து துன்பம் செய்ய வேண்டியதில்லை. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார்னா பகைவர். வழுக்கியும் கேடு என்பது. பகைவர் எக்காரணம் கொண்டும் அவர்களுக்கு துன்பமே செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களே துன்பம் செய்து கொள்வார்கள். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். பொறாமை இருக்கக்கூடிய ஒருவனுடைய வீடு, அவனுடைய சுற்றத்தார் ஆகியோர் உடுப்பது துணி, உண்பது உணவு, இது கூட இல்லாமல் சிரமப்படுவாங்க. ஆகவே மற்றவருடைய முன்னேற்றத்தையோ ஆக்கத்தையோ பார்த்து பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும் என்பது வள்ளுவருடைய கருத்தார். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். அவ்வித்து அப்படின்னா மனம் புழுங்கி, மற்றவருடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டு ஒருவன் மனம் புழுங்கினால் அவனுக்கு யார் வந்து சேர்வார்கள் என்றால் செய்யவள் தவ்வை. செய்யவள்னா திருமகள், தவ்வைனா சகோதரி, அக்கா. திருமகளுடைய அக்கா யாருன்னா மூதேவி. ஆகவே பொறாமைப்படுகின்ற ஒருவரிடத்திலே மூதேவி வந்து சேர்வார், அதாவது துன்பம் வந்து சேரும். அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுளி உய்த்துவிடும். அழுக்காறு என்ற ஒரு பொறாமை குணம் கொண்ட தீய குணம் நம்மிடத்தில் இருந்தால் நம்மிடத்தில் இருக்கின்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். செற்று செல்வங்கள் அழிந்து தீயுளி உய்த்துவிடும், துன்பத்தையே தந்துவிடும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம், பொறாமை குணம் இல்லாதவனுடைய முன்னேற்றமும், செவ்வியான் கேடும், பொறாமை குணம் உடையவனுடைய அழிவும் நன்றாக நாம் யோசித்து பார்த்தால், பல உதாரணங்களை புரட்டி பார்த்தால் அது உண்மை என்று புலப்படும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃதில்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல். பொறாமை குணத்தால் முன்னேறியவர்களும் இல்லை. பொறாமை இல்லாமல் நல்ல குணம் இருக்கின்றவர்கள் முன்னேறாமல் இருந்ததும் இல்லை. எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்கள். ஆகவே இந்த பொறாமையை கை கொள்ளாமல் நற்பாதையில் செல்வதே நம் வெற்றிக்கு வழியாக அமையும் என்பது வள்ளுவனுடைய அனைத்தரமான கருத்தாகும்.